Good evening, sir. Good evening, sir. Good evening, students. Up to last classes பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம Pivot table, sir. டேபிள் ஓகே பிவோட் டேபிள் என்ன ப்ராசஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம்? சார் என்டையர்லி so many டேட்டாஸ் இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டாவை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு ரஃப் டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷீட்டில் ஒரு லாட்ஸ் ஆஃப் டேட்டாலேருந்து நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் அவுட்புட்ஸ் அப்படின்றது வித்தவுட் எனி கேல்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ பிவோட் டேட்டா மூலிமா நம்ம வந்து அவுட்புட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு பிவோட் டேட்டால அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு திங் இருக்குமோ பார்த்தீங்கன்னா, அண்ட் ஹியர் இஸ் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம் இன் எக்ஸல் அப்படின்றது. தட் இஸ் அ பவர் பிவோட் அப்படின்றது. சேம் as அ பிவோட் டேபிள், திஸ் இஸ் கால்ட் as அ பவர் பிவோட் அப்படின்றது. இப்போ பவர் பிவோட் அப்படின்னு என்ன எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இன் ஜென்ரல்ல பிவோட் டேபிள் என்ன பண்ணுவோம், வி கெட் த டேட்டா ஃப்ரம் சிங்கிள் சோர்சஸ். ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி மல்டிபிள் ஆஃப் ஷீட் கூட நம்ம கம்பைன் பண்ணி கூட எடுக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இங்கே நீங்கள் பவர் பிவோட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேட்டாஸ் அப்படின்றது யூ கேன் கெட் ஃப்ரம் எக்ஸல் ஆர் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பவர் பிவோட் சொல்லும்போது நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை கூட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் பிவோட் டேட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும், அப் டு அந்த டேபிள், அதில் ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த ஷீட்டோட எண்டு ரோ வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பிவோட்ன்ற மூலிமா நீங்கள் அதுக்கும் மேலே அதிக எக்ஸஸான டேட்டாஸ் இருக்குன்னா அந்த டேட்டாஸ்குள்ளேருந்து கூட நீங்கள் அவுட்புட்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். அதுதான் பவர் பிவோட். இப்போ இந்த பவர் பிவோட் மூலிமா நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதோட சாம்பிள்ஸ் தான் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிவோட் மூலியம் நம்ம வந்து கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ த்ரூ பவர் பிவோட் மூலிமா நம்ம வந்து ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிளாட்டன்ட் பிவோட், அதாவது யூசிங் த பவர் பிவோட் ஃபிளாட்டன் பிவோட். இது ஃபிளாட்டன் பிவோட்டுக்கும் நார்மல் பிவோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ தேர் இஸ் அண்ட் சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ் நம்ம வந்து பிவோட் டேபிள் யூஸ் பண்ணும்போது வி ஹேவ் சம் நார்மல் பிவோட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது காலம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது சம் ப்ராப்ளம்ஸ் தேர் மேபி அக்கார் அந்த இடத்துல. எனக்கு கரெக்டாக அது வந்து அந்த ரோ எனக்கு டேட்டா சேஞ்ச் பண்ணி வரும்போது ப்ராப்பராக வராது. ஸோ யூஸிங் இன் ஃபிளாட்டன்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஃபிளாட்டன்ட் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் யூ கேன் கிரியேட் அ டேஷ்போர்ட் யூஸிங் சார்ட்ஸ். பவர் பிவோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டாலேருந்து நீங்கள் இப்போ டேஷ்போர்டுக்கான சார்ட் கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேபிஐ ஃபிளாட்டன்ட் டேபிள் அண்ட் டேஷ்போர்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் பிவோட் மூலிமா தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவர் பிவோட் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கான டேட்டா எங்கேருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ், ரீஜன், ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர் அப்படின்ற எனக்கு வந்து 4 டைப் ஆஃப் ஷீட் இருக்கு. ஸோ இந்த 4 ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா இருக்கிறது. ஸோ இதில் எனக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு டேட் இருக்கு, சேல் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி, ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் அண்ட் சேல்ஸ் பர்சன் அப்படின்னு இருக்கு. ஸோ டே டு டே சேல்ஸோட ரெக்கார்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சேல்ஸோட ஷீட்டில் தான் எனக்கு வந்து அப்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். சேம் எனக்கு இங்கே பாருங்க ரீஜன் வந்துட்டிங்கன்னா எனக்கு ஒன்லி ரீஜனுக்கான டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கு, அந்தந்த ரீஜன்ல எந்தெந்த சேல்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட். ஸோ பிஸ்னஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, ஸோ அப்போ அந்த ஐட்டம் இட் ரிலேட்டட் டு விச் ப்ராடக்ட் அப்படின்றது அண்ட் அந்த ப்ராடக்டோட காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அண்ட் லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கும் கஸ்டமர் ஐடி
கஸ்டமர் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் அப்படின்றத மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த 4 ஷீட் இருந்து தான் இந்த பர்டிகுலர் திங்ஸ் டேஷ்போர்ட், ஃபிளாட்டன் டேபிள் அண்ட் கேபிஐ அப்படின்றத நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் பிவோட் அப்படின்றது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது. ஸோ லாஸ்டா பிவோட் டேபிள்ல பாத்தீங்கன்னா லைக் இந்த ஃபிளாட்டன் பிவோட் டேபிள் மாதிரி வந்து ஒரு பிவோட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸோ இந்த டேஷ்போர்ட், ஃபிளாட்டன் அண்ட் கேபிஐ அப்படின்றது நம்ம கிரியேட் பண்றதை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸல்ல நான் இன்னொரு எக்ஸல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளாங்க் எக்ஸல் டாக்குமெண்ட் அப்படின்றது இல்லையா. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த 4 ஷீட்டுன்றது இது ஒரே எக்ஸல் ஒர்க் புக்கில் 4 செப்பரேட் ஷீட்டாக இருக்கலாம். அதர்வைஸ் இட் கேன் பி என செப்பரேட் ஒர்க் புக், அதாவது 4 டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ்க்கு பதிலாக 4 டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்காக கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒர்க் புக்காக இருந்துச்சுன்னா ஈவன் ஃப்ரம் ஒர்க் புக் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கனெக்ட் அண்ட் கிரியேட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் உங்களோட எக்ஸல், உங்களோட சிஸ்டம்ல நீங்க எக்ஸல்ல நீங்க பவர் பிவோட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பவர் பிவோட் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஃபைல், ஹோம், இன்சர்ட் அண்ட் டுவார்ட்ஸ் ரைட் அண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா you have the option power pivot. That means already I have activated the power pivot in my system. உங்களோட சிஸ்டம்ல நீங்க பவர் பிவோட்ன்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இட்ஸ் நாட் ஆக்டிவேட்டட், யூ நீட் டு பி ஆக்டிவேட். அப்ப எங்க போய் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா go to the file tab, click on the file tab and click in the more options. Okay, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வருது இல்லையா. இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்-இன்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்-இன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவேட் அப்ளிகேஷன் ஆட்-இன்ஸ், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவேட்டட் ஆயிருக்கு அண்ட் இன்ஆக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸல்ல இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்றது தான். ஸோ ரைட் நவ் எனக்கு ஆக்டிவேட் செக்ஷன்ல பாருங்க, எனக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பிவோட் அப்படின்றது எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கு. ஸோ உங்களோட சிஸ்டம்ல நீங்க ஓபன் பண்ணும்போது இட் மே திஸ் ஆப்ஷன்ஸ் இன்ஆக்டிவேட் அப்ளிகேஷன்ல இருக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைப் அப்படின்றது பாருங்க. ஸோ எனக்கு பவர் பிவோட் அப்படின்றது இதோட டைப் பாத்தீங்கன்னா காம் ஆட்-இன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது சம் ஆஃப் இது பாத்தீங்கன்னா எக்ஸல் ஆட்-இன் இருக்கும், இங்க காம் ஆட்-இன்ஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு இந்த பவர் பிவோட் அப்படின்றது காம் ஆட்-இன்ஸ் அப்படின்றதுல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இங்க கீழே இருக்கு இல்லையா, கீழே பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு ஹெட்டர் இருக்கு இல்லையா. இதுல பாருங்க உங்களுக்கு இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இட் ஷோஸ் காம் ஆட்-இன்ஸ்னு இருக்கு, எக்ஸல் ஆட்-இன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கோ டு தட் எக்ஸல், உங்களுக்கு வந்து காம் ஆட்-இன்ஸ், இப்போ எக்ஸல் ஆட்-இன்ஸ்ல இருக்கு இல்லையா, அதுல காம் ஆட்-இன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கோ அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கீழே மைக்ரோசாஃப்ட் பவர் பிவோட் ஃபார் எக்ஸல்னு இருக்கு இல்லையா, இந்த செக் பாக்ஸை டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னோட ஸ்கிரீன்ல ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் டிக் மார்க்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ பவர் பிவோட்ன்ற ஆப்ஷன். ஸோ உங்களோட சிஸ்டம்ல இது வந்து அன்செக்டா இருந்துச்சுன்னா இந்த பவர் பிவோட் அப்படின்றத நீங்க டிக் மார்க் பண்ணிடுங்க இந்த செக் பாக்ஸை, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கொடுத்துடுங்க. ஒன்ஸ் இது நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களோட மேல இருக்கக்கூடிய இந்த மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவோட லிஸ்ட்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பிவோட் அப்படின்றது வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பவர் பிவோட் டேப்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டேட்டா மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஐகான் இருக்கு, டேட்டா மாடலுக்கான ஐகான் அண்ட் மெஷர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான இது இருக்கு அண்ட் கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஐகான் இருக்கு அண்ட் டேட்டாஸை வந்து நீங்க வந்து டேட்டா மாடல் ஆட் பண்றதுக்கான ஒரு இது ஐகான் இருக்கு அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கானதும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் பிவோட் அப்படின்ற இந்த டேப்ல இருக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் த டேட்டா. ஸோ நமக்கு டேட்டா வேணும் இல்லையா, ஸோ டேட்டா வேணும் அப்படின்றதுக்காக ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷோ பண்ண இந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா
சேம் இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ டேக் த சேல்ஸ் ஷீட்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்டையர்லி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் கோ டு பேஸ்ட். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் அதாவது வேல்யூவா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து வேல்யூவா பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் காப்பி, ஒவ்வொன்றும் செப்பரேட் ஷீட்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் எவ்ரிதிங் இன் வேல்யூ. So copy and paste in a value. ஸோ இங்கே 4 ஷீட்டுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, 4 ஷீட்டுமே நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ 4 ஷீட்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டாஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இக்னோர் எரர்ஸ். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அண்ட் ஷீட் 4னு இருக்கு. அண்ட் காப்பி அண்ட் கண்ட்ரோல் ஆல்ட் வி வேல்யூ பேஸ்ட் அஸ் அ வேல்யூ. So home, clear all. ஸோ இது ஒவ்வொரு ஷீட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷீட் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஷீட்டை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஷீட் 1 அப்படின்ற பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து சேல்ஸ் இல்லையா, ஸோ அதனால சேல்ஸ் அப்படின்றத ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷீட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ரீஜனுக்காக, ஸோ ரீஜன் அப்படின்றத நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ரீநேம் இந்த டேப். ஓகே, ஸோ ரீஜன். அண்ட் ஷீட் 3 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இது எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ ஷீட் 3 டபுள் கிளிக் பண்ணலாம் டேப்ல. ஸோ ப்ராடக்ட். அண்ட் ஷீட் 4 அப்படின்றது, ஸோ இது கஸ்டமரோட லிஸ்ட் இல்லையா, ஸோ இது கஸ்டமர் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலி 4 ஷீட்ஸ் இருக்கு. சேல்ஸ், ரீஜன், ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர் அப்படின்னு 4 ஷீட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4 ஷீட். ஸோ 4 ஷீட்லையும் டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் டேபிள்ல வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து டேட் ஃபார்மேட். ஸோ இந்த டேட் ஃபார்மேட்ல இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன்டு டேட் ஃபார்மேட்டுக்கு ஷார்ட் டேட். ஓகே, டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் ரைட் நவ் ஸோ இதை டேபிளா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்க பாயிண்டர் இந்த டேட்டாக்குள்ள நீங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் எல் அப்படின்றது கொடுங்க. ஸோ மை டேபிள் ஆஸ் ஹெட்டர், ஏன்னா டாப்ல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரோன்றது இட் இஸ் அ ஹெட்டர் ரோ இல்லையா. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ இட் கன்வெர்டட் இன்டு அ டேபிள். அண்ட் டேபிள் பாருங்க, டேபிள் டிசைன் டேப் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் டேபிளுக்கான நேம் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ ஐ சேஞ்ச் த டேபிள் நேம் ஆஸ் டி
சேல்ஸ் அப்படின்றது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டி சேல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ் டேபிள் சேல்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் ஆஃப்டர் தட் ரீஜன், ஸோ ரீஜன்ற ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கண்ட்ரோல் எல் கொடுத்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் அண்ட் ஓகே. ஸோ இதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா டி ரீஜன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டி ரீஜன் அண்ட் என்டர் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட். ஸோ கண்ட்ரோல் எல் table T product. Okay, enter. And likewise customer sheet, select the data, control L. Okay, change the table name as T customer. Enter. ஸோ 4 ஷீட்டில் இப்போ டேட்டாஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் சேல்ஸ் டி சேல்ஸ், டி ரீஜன் அண்ட் டி ப்ராடக்ட் அண்ட் டி கஸ்டமர் அப்படின்றது டேபிள்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. அண்ட் ஆல்சோ ஐ கிரியேட்டிங் என ஒன் மோர் ஷீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஷீட் இருக்கு. நான் இன்னொரு ஷீட் அப்படின்றது நான் வந்து ஷீட் 5 அப்படின்றது நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் ஐ சேவ் திஸ். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த எக்ஸல் இருக்கு இல்லையா, எனக்கு ஷீட் சேல்ஸ் ரீஜன் ப்ராடக்ட் கஸ்டமர்ன்ற டேட்டா போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். the file and save the data in my system. Okay, ஸோ சிஸ்டம்ல இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இங்க இருக்க ஒவ்வொரு டேபிளும் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை நான் வந்து ஐ நீட் டு ஆட் டு த டேட்டா. இங்க பவர் பிவோட், அதாவது இங்க பாருங்க பவர் பிவோட் அப்படின்ற டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்ல நான் வந்து என்ன பண்ணணும், இங்க இருக்க இந்த டேட்டா வந்து என்னோட டேட்டா மாடல்ல நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ நான் வந்து சேல்ஸ் அப்படின்ற ஷீட்ல இருக்கேன். ஸோ சேல்ஸ் அப்படின்ற ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இங்கே பாருங்க பவர் பிவோட் அப்படின்ற டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் என்ன பண்றேன், ஆட் டு டேட்டா மாடல். ஸோ நான் இங்கே வந்து டைரக்டா எனக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்கு, ஆட் டு டேட்டா மாடல். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ஒர்க் புக்ல இருந்து தான் நான் என்ன பண்றேன், நான் இந்த 4 ஷீட்டுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஷீட் தான் என்ன பண்றேன், நான் வந்து டேட்டா மாடல் ஆட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் டைரக்டா என்ன பண்ணலாம், ஆட் டு டேட்டா மாடல் அப்படின்னு கொடுக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இந்த 4 ஷீட்டுமே இண்டிவிஜுவல் உங்களுக்கு வந்து ஒர்க் புக்ல இருக்கு. ஸோ சேல்ஸ்ன்றது செப்பரேட் ஒர்க் புக், ரீஜன் அப்படின்றது செப்பரேட் ஒர்க் புக், ப்ராடக்ட்ன்றது செப்பரேட் ஒர்க் புக் அண்ட் கஸ்டமர்ன்றது செப்பரேட் ஒர்க் புக். ஸோ 4 ஒர்க் புக் செப்பரேட்டா இருக்குன்னா, நீங்க இன்னொரு செப்பரேட் ஒர்க் புக்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பவர் பிவோட்ன்றது ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படி எடுக்கலாம்னா, மேனேஜ்னு இருக்கு இல்லையா, கிளிக் ஆன் த மேனேஜ். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸோ இங்க மேனேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பிவோட்டுக்கான விண்டோ அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் திங் ஓபன் ஆகும். இட்ஸ் லோடிங். ஸோ இங்க பாருங்க பவர் பிவோட்டுக்கான ஒரு விண்டோ அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல பாருங்க ஹோம் டிசைன் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்ற டேப் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா. ஓகே, கெட் எக்ஸ்டர்னல் டேட்டால பாருங்க ஃப்ரம் டேட்டா பேஸ்னு இருக்கு, ஃப்ரம் டேட்டா சர்வீசஸ் இருக்கு அண்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பவர் பிவோட்ல எடுக்கிறதுக்கு நீங்க SQL இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி ஆக்சஸ் இருந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சர்வீசஸ், நீங்க அதர் வேற ஏதாவது டேட்டாஸ் இருந்து கூட நீங்க வந்து எடுக்கலாம். அண்ட் டேட்டா சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா சோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டைப்ஸ்ல இருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுல பாருங்க எக்ஸல் ஃபைல்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸலுக்கான
பாத் கேக்குது இல்லையா, அந்த பாத்ல இருந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல பாருங்க, எனக்கு ஒன் பை ஒன்னா இப்போ எனக்கு ஆல்ரெடி அங்க இருக்கிற விஷயத்த நான் இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எக்ஸல் ஃபைல் பாத் நான் வந்து ப்ரௌஸ் கொடுக்குறேன். கோ டு த ப்ரௌஸ், எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். Okay, I select the sheet, Excel sheet, and put an open. Okay, use first row as column header. Okay, first row எனக்கு வந்து column header வேணும் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த டேட்டா பாருங்க, the first row is a column header. I put in a tick mark and put in a next. So இங்க பாருங்க, the file you have chosen எனக்கு right now நான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஓபன் பண்ணுமோ பாருங்க, the file should be closed. எனக்கு அந்த ஃபைல் என்னவா இருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அட் ப்ரெசென்ட் எனக்கு பாருங்க இந்த ஃபைல் எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு டேட்டா மாடல் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ்ல டேட்டாஸ் இருக்கு. யூ நீட் டு கம்பைன் அண்ட் கிரியேட் அன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மல்டிபிள் ஒர்க் புக்ஸ். ஓகே, நாட் அன் மல்டிபிள் ஷீட், மல்டிபிள் ஒர்க் புக். ஓகே, மல்டிபிள் புக்ல இருக்கு, மல்டிபிள் புக் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த மெத்தட் யூ நீட் டு கனெக்ட் த டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க பிவோட் பவர் பிவோட்குள்ள நீங்க என்டர் பண்றது இந்த மெத்தட்ல தான் பண்ணணும். ஸோ ரைட் நவ் ஐ எம் நாட் யூசிங் லைக் திஸ் பிகாஸ் எனக்கு வந்து எல்லாமே ஒரே ஒர்க் புக்ல தான் இருக்கு. ஸோ ஐம் டைரக்ட்லி ஐ க்ளோஸ் திஸ் ஒன். இப்போ நான் சேல்ஸ் அப்படின்ற ஷீட்ல இருக்கேன். என்ன பண்றேன், பவர் பிவோட் அப்படின்ற டேப்ல இருக்கேன். நான் என்ன பண்ணேன், டைரக்ட்லி ஐ கிளிக் ஆன் த ஆட் டு டேட்டா மாடல். ஓகே, ஸோ டைரக்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, த டேட்டா ஃப்ரம் திஸ் ஷீட். ஓகே, இந்த ஷீட்ல இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆயிருச்சு. இங்க பாருங்க, டி சேல்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஆடடா இருக்கு. அங்க இருக்க டேட்டாஸ்ன்றது எனக்கு இங்க வந்து விசிபிலிட்டியில வந்து தெரியுது. லைக்வைஸ் ஐ செலக்ட் த ஷீட் அண்ட் கோ டு த ஷீட் ரீஜன். ஓகே, ரீஜன் அப்படின்றது போகிறேன். இப்போ திரும்ப ஒன்ஸ் அகெயின் இப்போ ரீஜன் போயிட்டேன். ரீஜன் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் பிவோட்ல இருக்கேன் இல்லையா, பவர் பிவோட் டேப் ஓப்பன்ல இருக்கேன். இங்க ஆட் டு டேட்டா மாடல். ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு என்ன ஆகுது, சேம் இதுல பாருங்க, டி சேல்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் இருந்து இல்லையா, எனக்கு இந்த டேட்டா மாடல்ல பாருங்க டி ரீஜன் அப்படின்றது எனக்கு வந்து இங்க ஆடட் ஆயிருக்கு. லைக்வைஸ் ஒன்ஸ் அகைன் ஐ கோ டு த எக்ஸல் அண்ட் செலக்ட் த ஷீட் ப்ராடக்ட். ஓகே, இன் பவர் பிவோட் டேப் ஆட் டு டேட்டா மாடல். இங்க பாருங்க டி ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு வந்து ஆடட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அகைன் go to the customer. Okay, customer pivot, power pivot tab, add to data model. இப்போ டோட்டலா எனக்கு இது பாருங்க, எனக்கு இந்த பவர் பிவோட்டோட இந்த விண்டோல டி சேல்ஸ் இருக்கு, டி ரீஜன் இருக்கு, டி ப்ராடக்ட் இருக்கு அண்ட் டி கஸ்டமர். ஸோ டோட்டலா எனக்கு பாருங்க, எனக்கு இதுல வந்து இந்த நாலுமே எனக்கு வந்து ஆடட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி சேல்ஸ் அப்படின்றத எனக்கு வந்து மெயின் ஷீட் இல்லையா, ஏன்னா டே டு டே எனக்கு வந்து ஆகக்கூடிய சேல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணக்கூடியது எனக்கு இந்த சேல்ஸ் அப்படின்ற ஷீட் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதுக்கான இந்த சேல்ஸ்க்கு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீஜனில் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட், சேல் ஐடி, கஸ்டமர் ஐடி அண்ட் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் அண்ட் சேல்ஸ் பர்சன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த சேல்ஸ் பர்சன், ஈச் சேல்ஸ் பர்சன் ரிலேட்டட் டு அன் பர்டிகுலர் ரீஜன்ஸ், ஒவ்வொரு ரீஜன்ஸ் ரிலேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இந்த ரீஜன் அப்படின்ற டி ரீஜன் எடுத்து பாருங்க, சேல்ஸ் பர்சன் அண்ட் ரீஜன்ஸ் இருக்கு. இந்த ரீஜன் அப்படின்றது இங்க தான் இருக்கே தவிர இந்த டி சேல்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ரீஜன் அப்படின்றது வந்து இருக்காது. லைக்வைஸ் இங்க பாருங்க, இந்த டி சேல்ஸ் அப்படின்ற இந்த ஷீட்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஐட்டம் இருக்கு. ஸோ ஐட்டம் பாருங்க, எனக்கு வந்து ஐட்டமோட இங்க லிஸ்ட் இருக்கு, என்னென்ன ஐட்டம் நான் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க டி ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட் நான் ஓபன் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஐட்டம் ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஷீட்ல தான் இருக்கு அண்ட் காஸ்ட் அப்படின்றது இந்த ஷீட்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு இந்த டி சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட்ன்றது கிடையாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காஸ்ட் அப்படின்றதும் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
டி கஸ்டமர் இல்லையா? ஸோ இங்க பாருங்க கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸோ கஸ்டமரோட ஐடி சேம் த கஸ்டமர் ஐடி இன் டி கஸ்டமர்ல இருக்கு. ஆனா கஸ்டமரோட நேமோ கான்டாக்ட் நம்பரோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்க இந்த சேல்ஸ்ல வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி ரீஜன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரீஜன்ஸ் வந்து அதாவது இந்த சேல்ஸ் பர்சன் ஒன்லி ஒன் டைம் தான் எனக்கு வந்து இருப்பாங்க. ஸோ யூனிக் டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். டி ரீஜன்ல சேல்ஸ் பர்சன் எனக்கு யூனிக் டேட்டாஸ் இருக்கும். டி ப்ராடக்ட்ல பாருங்க இந்த ஐட்டம்ன்றது எனக்கு யூனிக் டேட்டாஸ் இருக்கும். டி கஸ்டமர்ல இந்த கஸ்டமர் ஐடி எனக்கு வந்து யூனிக் டேட்டாஸா இருக்கும். இட் வில் நாட் பி என டூப்ளிகேட் டேட்டா. ஆனா இந்த டி சேல்ஸ்ல பாருங்க எனக்கு வந்து சேம் ஐட்டம் இட் வில் பி சோல்ட் அகைன் and same the item will be sold again to the same customer ID for next time also, or he may be purchased another item. So இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் ரிப்பீட்டடா எனக்கு வந்து இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் அ ரிலேஷன்ஷிப். தட் மீன்ஸ் இந்த டி சேல்ஸ் அப்படின்ற இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் ரிலேஷன் வித் டி ரீஜன், டி ப்ராடக்ட் அண்ட் டி கஸ்டமர். ஹவு டு கிரியேட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த டேட்டா மாடலை நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஹோம் டேப் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் டேப் ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்ல இந்த வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வியூ உங்களுக்கு பாருங்க டேட்டா வியூன்னு இருக்கு, டயக்ராம் வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ கிளிக் ஆன் த டயக்ராம் வியூ. ஸோ இப்போ டயக்ராம் வியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட்ஸ் இருக்கு இல்லையா எப்படி டிஸ்பிளே ஆகுங்க, டி சேல்ஸ், டி ரீஜன், டி ப்ராடக்ட் அண்ட் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க தேர் இஸ் another டி கஸ்டமர். ஓகே, இப்போ நான் இதில் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ இதில் இந்த டி ரீஜன் இருக்கு இல்லையா ஐ பிரிங்ஸ் டவுன், லைக்வைஸ் த டி ப்ராடக்ட் அப்படின்றத பிரிங்ஸ் டவுன் அண்ட் த டி கஸ்டமர் ஆல்சோ ஐ பிரிங்ஸ் டவுன். நான் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டி சேல்ஸ்ன்றத சென்டர் இப்படி வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க டி சேல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த டி சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் தன சேல்ஸ் பர்சன். ஓகே, சேல்ஸ் பர்சன் அப்படின்றவங்க இங்க இருக்காங்க. ஸோ அப்போ இங்க டி ரீஜன்ல பாருங்க சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. இப்போ டி ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சனோட நேம் வந்து ஒன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பேன். பட் இதே சேல்ஸ் பர்சனோட நேம் பாத்தீங்கன்னா இட் வில் பி ரிப்பீட்டட்லி இந்த சேல்ஸ் இந்த டி சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இட் அக்கர்ஸ் ரிப்பீட்டட்லி. ஏன்னா அவர் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல அந்த சேல்ஸ் பர்சன் நேம் வந்து டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ நான் இது எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுனா ஃப்ரம் த யூனிக் டேட்டா இங்க பாருங்க இந்த சேல்ஸ் பர்சன் இருக்கு இல்லையா, ஐ கிளிக் மை பாயிண்டர் ஃப்ரம் ஹியர். ஓகே, இங்க பாருங்க என் பாயிண்டர் எங்க வச்சு கிளிக் பண்ற பாருங்க இந்த யூனிக் டேட்டா இருக்கிற ஷீட் இருக்கு இல்லையா இங்க கிளிக் பண்றேன். From I click here and drag the line from here to the sales person in T sales. Okay, I drag the line. Okay, so என் பாயிண்டர் இங்க இது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றேன், இந்த பாயிண்டர் நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க இட் ஷோஸ் த ரிலேஷன் தட் சேல்ஸ் பர்சன் இன் ஹியர் அண்ட் சேல்ஸ் பர்சன் இன் ஹியர். இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க இட் ஷோஸ் இங்க பாருங்க இங்க ஒன்னு இருக்கு, இங்க இன்டூ அப்படின்னு இருக்கு. ஸோ அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் இட்ஸ் மீன்ஸ் த மல்டிபிள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்க வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த டேட்டா வந்து இங்க இருக்கும் இல்லையா, அண்ட் இட் ரிலேட்டட் டு மல்டிபிள் டைம்ஸ். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்க வந்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நான் இப்போ இது பாருங்க ஐ ரிமூவ் திஸ் ஒன், டெலிட். ஓகே, இன்கேஸ் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இது வந்து ரிலேஷன்ஷிப்பை தப்பா கிரியேட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஸ்டார்டிங் பொசிஷன் நான் இங்க கிளிக் பண்ணிட்டேன், ஆஃப்டர் தட் எண்டிங் பொசிஷன் நான் வந்து இங்க மார்க் பண்ணிட்டேன். ஸோ தட் மீன்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கும், ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் இட் மே பி ராங்லி கிரியேட்டட் ஆயிருக்கலாம். ஆனா பட் நோ பாருங்க எனக்கு வந்து இப்போ நான் 2021 யூஸ் பண்றேன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி டேக்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஒன், எனக்கு இதுதான் மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்றத எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தப்பா ஏதோ நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் ஹியர், எடிட் ரிலேஷன்ஷிப் கொடுத்து நீங்க எடிட் பண்ணலாம், ஆர் டெலிட் திஸ் நீங்க இதை டெலிட் பண்ணலாம். ஸோ டெலிட் ஃப்ரம் மாடல் அண்ட் யூ கேன் ரீஅசைன் த ரிலேஷன்ஷிப். ஓகே, ரீஅசைன் த ரிலேஷன்ஷிப். ரிலேட்டட் டேட்டா கூட தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். அன்ரிலேட்டட் டேட்டா கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் ஆகாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்க டி சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் தன் ஐட்டம்ஸ். ஓகே,
எனக்கு இங்க பாருங்க ஐட்டம்ஸ்னு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல பாருங்க டி ப்ராடக்ட்ல எனக்கு வந்து ஐட்டம்ஸ்னு இருக்கு. ஸோ த யூனிக் டேட்டா எனக்கு எங்க இருக்கு? டி ப்ராடக்ட்ல இருக்கு ஐட்டம்ஸ். ஸோ ஐ கிளிக் த ஐட்டம்ஸ் இன் டி ப்ராடக்ட் and move to the items in here. I create the relationship. So இங்க பாருங்க அதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எனக்கு இங்க ஷோ பண்ணி காமிக்குது. லைக்வைஸ் இன் டி கஸ்டமர்ல பாருங்க இங்க கஸ்டமர் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ லைக்வைஸ் ஐ ஹேவ் தன் கஸ்டமர் ஐடி இன் ஹியர். ஸோ இந்த டி சேல்ஸ்ல இந்த கஸ்டமர் ஐடி மேபி இட்ஸ் இன் ரிப்பீட்டட்ல இருக்கலாம். இங்க பாருங்க இந்த டி கஸ்டமர்ல ஸோ ஒன்லி யூனிக் ஒன்ஸ் தானே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் எண்ட் இன் ஹியர். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்லி பாருங்க இட் கிரியேட்ஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ பாருங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இப்போ செலக்டட் அண்ட் கிரியேட்டட். ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஒன்ஸ் அகைன் ஐ கிளிக் ஆன் த டேட்டா வியூ. ஓகே, டேட்டா வியூ கொடுக்குறேன். இப்போ ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது எனக்கு இங்க 4 ஷீட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு இந்த 4 ஷீட் இப்போ ரைட் நவ் இந்த 4 ஷீட்ஸ்ன்றது ஒரே ஒரு ஒர்க் புக்ல இருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இன்கேஸ் இதை இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த 4 ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவுமே வந்து ஈச் ஒன் இட்ஸ் ஃப்ரம் அ செப்பரேட் ஒர்க் புக் சொல்லுமா பாத்தீங்கன்னா இந்த டேட்டா மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து எல்லாமே ஒரே டேட்டா மாடலுக்குள்ள தான் இருக்கும். செப்பரேட் ஷீட்ஸா இருக்கும். ஓகே, யுவர் கனெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் புக் நடுவில் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணிட்டோம். எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ நீட் டு ஜெனரேட் சம் ரிப்போர்ட்ஸ்ன்றதை எனக்கு வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த டி சேல்ஸ் அப்படின்ற இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் அ டேட் காலம், சேல்ஸ் ஐடி அண்ட் கஸ்டமர் ஐடி அண்ட் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஐட்டம்னு இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, ரேட் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து சேல் பர்சன் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி, ரேட் அண்ட் அமௌண்ட்ன்றது இருக்கு. ஆனா ஈச் அண்ட் எவ்ரி சேல் பண்ணுமோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அ காஸ்ட் அப்படின்றது இருக்கும். அப்ப அந்த காஸ்ட் எங்க இருக்கு? ஆக்சுவலி இந்த காஸ்ட்ன்றது இந்த ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கீங்க. யூ ஹேவ் அ காஸ்ட்னு இருக்கு, ரேட் இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த காஸ்ட் ஒவ்வொரு சேல்ஸ்லயும் இப்போ இங்க 5 யூனிட் சேல் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த காஸ்ட் லெஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ப்ராஃபிட்ன்றது ஆக்சுவலி உங்களோட எக்ஸலோட ஷீட்ல பாத்தீங்கன்னா அந்த டேட்டா இங்க இல்லை. நீங்க ப்ராஃபிட்னா ஒரு காலம் வந்து இங்க இல்லை. ஸோ தட் யூ ஆர் கிரியேட்டிங் தட் திங். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பவர் பிவோட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. தட் மீன்ஸ் இந்த டி சேல்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? யூ கோயிங் டு கிரியேட் another காலம் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ப்ராஃபிட் காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பாயிண்டரை என்ன பண்ணுங்க, இந்த ஆட் காலம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் ஆட் காலம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பாயிண்டரை இந்த ஃபர்ஸ்ட் செல்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ கோயிங் டு புட் ஈக்குவல் டு சைன். ஈக்குவல் டு சைன் கொடுக்கும்போது பாருங்க எனக்கு ஈக்குவல் டு சைன் எனக்கு இந்த செல்லுல எனக்கு ஷோ பண்ணல. இன்ஸ்டட் இட் ஷோஸ் எனக்கு எங்க ஷோ பண்ணுது? ஃபார்முலா பார்ல ஷோ பண்ணி காமிக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க ஃபார்முலா கால்குலேஷன் யூஸ் பண்ணும்போது பாருங்க, ஸோ நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸ் நான் டைரக்ட் அப்படியே இங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் பிவோட்ல அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸ் ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டைப்ல தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அந்த டைப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு எனக்கு இங்க இருக்கக்கூடிய ரிலேட்டட் திங்ஸை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்க போறேன் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா நான் ரிலேட் அப்படின்ற அதாவது இந்த ரிலேட்ன்றது வி லுக்அப் அப்படின்ற ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. வி லுக்அப் என்ன பண்ணுவோம்? ஒரு டேட்டா பேஸ்ல பர்டிகுலர் லுக்அப் வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இங்க ரிலேட் அப்படின்றது அதாவது ரிலேட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ரிலேட்டட் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஸோ இந்த ரிலேட்டட் செலக்ட் பண்ணோன்னு பாருங்க எனக்கு வந்து டீடைல்ஸ் காமிக்குது இல்லையா. எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய டேபிள்ஸ் வந்து காமிக்குது.
ஸோ இந்த ரிலேட்டட்ன்றது ஆஃப்டர் நீங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிலேட்டட் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டட் நீங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூ கேனாட். ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இதை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களோட டேட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஒன்லி ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த ரிலேட்டட் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன ரிலேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு டி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய எனக்கு பாருங்க காஸ்ட் வேணும். அப்போ டி ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் அப்படின்றது ஓகே, டி ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் அப்படின்றது இட் சுட் பி calculated. So T product கான cost bracket close into எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய ரேட் அத பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குவாண்டிட்டி கூட எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் எனக்கு என்ன பண்ணணும், அது வந்து இந்த ரேட்ல எனக்கு வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டு relate டி சேல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டி சேல்ஸ்ல பாருங்க எனக்கு வந்து என்ன இருக்கு, ஸோ டி சேல்ஸ் கஸ்டமர்ஸ் ஓகே ரிலேட்டட் வேண்டாம். ஸோ இன்டு குவான்டிட்டி அப்படின்ற டைரக்டா இதுல இருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புட் அஸ் அ கியூ பிரஸ் பண்ணுவோம் பாருங்க, டி சேல்ஸ் இருக்கக்கூடிய குவான்டிட்டி அப்படின்னு காமிக்குது இல்லையா? ஸோ டி சேல்ஸோட குவான்டிட்டி அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ குவான்டிட்டி. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இன்டு சேல்ஸ், அதான் பாருங்க உங்களுக்கு வந்து டி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய காஸ்டும் இன்டு இந்த குவான்டிட்டி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ புட் அன் என்டர். ஸோ என்டர் கொடுக்கும்போது பாருங்க யூ கெட் அன் அப்டேட்டட் ரிசல்ட். இங்க பாருங்க உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குதுங்களா? அதாவது ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த குவான்டிட்டி, தட் மீன்ஸ் இங்க ஒரு ஐட்டம் இருக்கு, இந்த ஐட்டம்கான காஸ்ட் கூட உங்களுக்கு வந்து கால்குலேட்டட், தட் மீன்ஸ் த 5 numbers into the item cost உங்களுக்கு இங்க வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐ நீட் த ப்ராஃபிட். அதாவது எனக்கு இந்த காஸ்ட் மைனஸ் திஸ் அமௌண்ட். ஓகே, எனக்கு இந்த காஸ்ட் இந்த அமௌண்ட்ல மைனஸ் பண்ணா எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் டி சேல்ஸ்ல அதாவது டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஓகே, அண்ட் மைனஸ் bracket open and I close the bracket in here. Okay, and put an enter right now. Now you get the profit. Each and every sale ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க குவான்டிட்டி 5 numbers இங்க சோல்வ் பண்ணிருக்கீங்க at the rate and total amount கிடைச்சிருக்கு. ஸோ அதுல காஸ்ட் மைனஸ் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் அப்படின்ற ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் எனக்கு பாருங்க இந்த ப்ராஃபிட்ல எனக்கு வந்து டெசிமல்ஸ்ல வந்து எனக்கு ஷோ பண்ணி காட்டுது. ஸோ ஐ நீட் டு ரிமூவ் த டெசிமல்ஸ் சொல்லும்போது பாருங்க இந்த இடத்துல டெசிமல்ஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டெசிமல்ஸ் அப்படின்றது இப்போ இல்லை. அண்ட் இன்னைக்கு எனக்கு பாருங்க ஹெட்டர் வந்து கால்குலேட்டட் காலம் 1 இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து இந்த ஹெட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் ஆன் த ஹெட்டர் அண்ட் சேஞ்ச் த ஹெட்டர் நேம் as a ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துட்டேன் அண்ட் என்டர். இட்ஸ் காட் அப்டேட்டட். ஸோ எனக்கு வந்து எங்க ப்ராஃபிட் அப்படின்ற அப்டேட் பண்ணிட்டோம். லைக்வைஸ் எனக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணிட்டீங்க இன்னொரு காலம்ல இப்போ என்ன பண்ணிட்டீங்க நீங்க வந்து கால்குலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க. லைக்வைஸ் நீங்க மெஷர்மெண்ட் நீங்க இன்னொரு காலம்ல ஆட் பண்ண இல்லையா, நீங்க மெஷர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா இன்னொரு மெத்தட்ல கூட நீங்க வந்து கொடுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதான் பாருங்க நீங்க இங்க கீழே இங்க பாட்டம் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இங்க கூட நீங்க என்ன பண்ணலாம் மெஷர்மெண்ட் அப்படின்றத நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ அதாவது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து டோட்டல் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ குவான்டிட்டிக்கு ஒரு மெஷர்மெண்ட் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். சேம் இதே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் நான் இங்கிருந்தே கிரியேட் பண்றேன்.
ஸோ தட் மீன்ஸ் இப்போ என்னோட பாயிண்டர் பாருங்க இங்கே டி சேல்ஸில் இங்கே கீழே இருக்க ஏரியாவில் வச்சிருக்கேன். ஸோ இது மெஷர்மெண்ட் கிரியேஷனுக்கான ஏரியா. ஸோ டைரக்ட்லி நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு சைன். ஸோ பாயிண்டரிங் வச்சு ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகுது, மேலே தான் எனக்கு வந்து டைப் ஆகுது இல்லையா ஃபார்முலா பார்ல. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன்னா சம். ஓகே, சம் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி. ஓகே, டி சேல்ஸோட குவான்டிட்டி அப்படின்றத வேணும். ஸோ டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டி அப்படின்றத எடுத்துட்டேன். ஓகே, ஸோ குவான்டிட்டி அண்ட் பிராக்கெட் க்ளோஸ், என்டர். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா, மெஷர் 1 அப்படின்றது இருக்கு. ஸோ அதாவது மெஷர் 1 அப்படின்றது இது நான் கொஞ்சம் இங்க பாருங்க வித் இன்க்ரீஸ் பண்றேன். இட் ஷோஸ் த ரிசல்ட் டோட்டல் ஹவு மெனி நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு காட்டுது. அண்ட் இதுக்கான நேம் பாருங்க மெஷர் 1 இருக்கு. ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் த நேம். ஸோ அப்போ நேம் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல டோட்டல் குவான்டிட்டி அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் குவான்டிட்டி அப்படின்றத இங்க மெஷர்மெண்ட் நேமா நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் என்டர். லைக்வைஸ் இங்க எப்படி மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணணும், யூ கேன் கிரியேட் அண்ட் மெஷர் ஃப்ரம் எக்ஸல். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் இந்த பவர் பிவோட் இருக்கு இல்லையா, இந்த டேப்ல யூ சி இதுல மெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதுல இந்த ட்ராப் டவுன் இந்த உங்களுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. தேர் இஸ் a நியூ மெஷர் அண்ட் மேனேஜ் மெஷர் அப்படின்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் மெஷர்னா நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெஷர்ஸ் நீங்க எடிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ரைட் நோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நியூ மெஷர் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, நியூ மெஷர்ஸ். நியூ மெஷர்ஸ்ல எனக்கு டேபிள் பாருங்க டி சேல்ஸ்ல தான் நான் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் the மெஷர் நேம் அப்படின்றது, ஸோ ஐ கேன் கிரியேட் அந்த மெஷர் நேம். தட் மீன்ஸ் டோட்டல் அமௌண்ட். ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ டோட்டல் சேல்ஸ் அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன் இன்கேஸ் எனக்கு எதாவது நீடட்னா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே ஃபார்முலால பாருங்க என்ன பண்றேன்னா சம் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய எனக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது வேணும் இல்லையா. ஸோ அமௌண்ட் பிராக்கெட் க்ளோஸ் அண்ட் இட் ஷுட் பி இன் நம்பர்ஸ். எனக்கு டெசிமல்ஸ் எனக்கு வந்து எதுவும் வேண்டாம். ஸோ இட்ஸ் இன் 0 அண்ட் ஓகே. ஸோ இந்த மெஷர் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மெஷர் பாருங்க ஒன்ஸ் அகேன் நான் இதுல இருந்து செக் பண்றேன். செக் இன் ஹியர். இங்க பாருங்க டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது இங்க கிரியேட்டட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரம் ஹியர் இது பாருங்க எனக்கு வந்து ருபீஸ் சிம்பிள் எனக்கு தெரியணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் மோர் ஃபார்மேட். இதுல பாருங்க எனக்கு டெசிமல் பிளேஸ் இட் ஷுட் பி இன் 0. டெசிமல் பிளேஸ் வேண்டாம். எனக்கு கரன்சி இட் ஷுட் பி இன் இந்தியன் ருபீஸ் இல்லையா. ஸோ செக். ஓகே, இந்தியன் ருபீஸ்ல எனக்கு வேணும். ஆட்டோமேட்டிக்லி ஷோஸ் இன் ருபீஸ் சிம்பிளோட எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது. இங்க டோட்டல் சேல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். லைக்வைஸ் எனக்கு இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணணும். டோட்டல் ப்ராஃபிட்க்கு வந்து எனக்கு வேணும் இல்லையா அந்த இடத்துல. ஸோ டோட்டல் ப்ராஃபிட். ஸோ நான் என்ன பண்றேன், கீழே போகிறேன் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் ஐ சூஸ். இங்க பாருங்க ஈக்குவல் டு. ஸோ என் பாயிண்டர் இங்க நான் பிளேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு சைன் கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் சம் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் டி சேல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃப்ரம் தட் ப்ராஃபிட் ஐ நீட் தட் இல்லையா. ஸோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு வேணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டி சேல்ஸ்ல ப்ராஃபிட் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் பிராக்கெட் க்ளோஸ் என்டர். இங்க பாருங்க ப்ராஃபிட்கானது கிடைக்குது. திரும்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்து நான் டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நேம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட். ஓகே, total profit and total profit எனக்கு வேணும். it should be shown in a rupees symbol. so change into rupees symbol. decimal should be in a 0. so இதுல rupees symbol செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் நான் கிரியேட் பண்ணணும்னா ஐ கேன் கிரியேட் தானே கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிருந்தே கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிருந்தே கிரியேட் பண்ணலாம். ஆர் யூ கேன் கிரியேட் ஃப்ரம் யுவர் எக்ஸல் பாருங்க, உங்களுக்கு இங்க இருக்குல்ல, இங்கிருந்தும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ரைட் நோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு by using this இந்த பவர் பிவோட்ல நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. ஆஃப்டர் கிரியேட்டிங் a ரிலேஷன்ஷிப் ஐ கேன் ஓப்பன் அ நியூ பிவோட் டேபிள் அப்படின்றது. பிவோட் டேபிள் எங்க எக்ஸல் இருந்து நான் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸல் பாருங்க ஷீட் 5 அப்படின்னு இருக்கு இல்லையா. ரீநேம் திஸ் ஒன். இது வந்து நார்மல் பிவோட் கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் பிவோட் அப்படின்றது லைக் a normal pivot. ஓகே, ஸோ பாயிண்டர் எனக்கு இங்க பாருங்க இன்பிட்வீன்ல இங்க வச்சிருக்கேன். ஸோ இதுல எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கோ டு தி இன்சர்ட் டேப். இந்த இன்சர்ட் டேப், ஸோ பிவோட் டேபிள் இருக்கு இல்லையா. ஸோ இதுல பாருங்க, ஸோ இங்க பிவோட் டேபிள் நான் எப்படி கொண்டு வர போறேன்னா ஃப்ரம் டேட்டா மாடல். ஓகே, ஃப்ரம் டேட்டா மாடல் கிளிக் ஆன் த டேட்டா மாடல் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இந்த லொகேஷன்ல இருந்து எனக்கு வேணும். அண்ட் ஓகே, ஸோ டேட்டா மாடல்ல இருக்கிறது பாருங்க, எனக்கு டி கஸ்டமர், டி ப்ராடக்ட், டி ரீஜன் அண்ட் டி சேல்ஸ் அப்படின்றது எனக்கு இங்க தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பாருங்க, அங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து இங்க கிரியேட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்கிருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ எனக்கு ரீஜன் வைஸ் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோ டு த ரீஜன். ஸோ இப்போ ரீஜன்ல பாருங்க, ரீஜன் அப்படின்ற செலக்ட் பண்ணி இங்க ரோஸ் நான் ட்ராப் பண்றேன். அண்ட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றேன், இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, டி சேல்ஸ்ல ஐ கிரியேட்டட் மெஷர்ஸ். இங்க பாருங்க மெஷர்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு சேல்ஸ், எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு. இஃப் ஐ டிராப் த ப்ராஃபிட் இன் த வேல்யூ, யூ கேன் சி உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் ஒவ்வொரு ரீஜன்லயும் நீங்க என்ன ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து கிடைக்குது. லைக்வைஸ் யூ கேன் புட் அன் டோட்டல் சேல்ஸ். இப்போ ப்ராஃபிட்டுக்கு மேல என்ன பண்ற, டோட்டல் சேல்ஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது. ஸோ எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எவ்வளவு குவான்டிட்டி, ஸோ புட் த குவான்டிட்டி. ஸோ டோட்டல் எவ்வளவு குவான்டிட்டி சேல் பண்ணிருக்கேன், ஸோ அதோட டோட்டல் சேல் வேல்யூ என்ன, ஸோ என்ன ப்ராஃபிட் என்ன ஏர்ன் பண்ணிருக்கேன் அதுல அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் என்ன நார்மல் பிவோட் அப்படின்றது இல்லையா. ஸோ இது பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஐ கோ டு திஸ் பவர் பிவோட். ஓகே, இன் ஹியர் நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃப்ரம் இந்த ஹோம் டேப்ல பாருங்க பிவோட் டேபிள் அப்படின்னு இருக்க பாருங்க. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க, யூ கேன் சி பிவோட் டேபிள் டைரக்டா நீங்க இங்க இருந்து கிரியேட் பண்ணலாம். ஆர் யூ கேன் கிரியேட் அன் பிவோட் சார்ட். சார்ட் அண்ட் டேபிள் ரெண்டுமே கிரியேட் பண்ணலாம். இன் ஹரிசாண்டல் ஆர் இன் அ வெர்டிக்கல் வே. இல்லை உங்களுக்கு 2 சார்ட்ஸ் வேணும்னா யூ கேன் கிரியேட் அ 2 சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெதர் இன் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஆர்னா 4 சார்ட்ஸ் கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் நவ் நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஐ கிரியேட் என்ன 4 சார்ட். ஓகே, ஸோ 4 சார்ட் அப்படின்றது நான் இங்க வந்து கிளிக் பண்றேன். ஸோ இங்க கிளிக் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி இதை நான் ஃபில் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ ஐ கோ ஃபார் நியூ ஒர்க் ஷீட். ஓகே, நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஐ புட் நான் ஓகே பட்டன். எனக்கு இன்னொரு ஒர்க் ஷீட் அப்படின்ற கிரியேட் ஆகுது. இங்க பாருங்க ஷீட் 6 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷீட் 6ன்னு இருக்கு. ஸோ நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் இட் இஸ் டேஷ்போர்ட். ஓகே, டேஷ்போர்ட் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிட்டேன். So I created as a dashboard. So இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 4 சார்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. I click on the first chart. ஃபர்ஸ்ட் சார்ட்ல எனக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஃபார் தட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, go for this region and select the region. Okay, I dropped in here. எனக்கு வந்து நெக்ஸ்ட் சேல்ஸ்ல போகிறேன். சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி டோட்டல் சேல்ஸ் அப்படின்றதும் நான் எடுத்துக்கலாம். எனி ஆஃப் த திங்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், டோட்டல் சேல்ஸ் ஐ புட் இன் ஹியர். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்குது இந்த இடத்துல. ஓகே, அண்ட் லைக்வைஸ் ஐ மூவ் டு த செகண்ட் சார்ட். அண்ட் செகண்ட் சார்ட்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு குவான்டிட்டி வந்து சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இட்ஸ் நாட் ஷுட் பி ஆன் ரீஜன் வைஸ். எனக்கு ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் எவ்வளவு குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ மூவ் ஆன் டு த ரீஜன். ஐ செலக்ட் த சேல் பர்சன். ஓகே,
சேல்ஸ் பர்சன் அப்படின்றது clicked and dropped in here. Okay, I dropped in here. And next பாத்தீங்கன்னா டி சேல்ஸ் போகிறேன். டி சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி அப்படின்றது, ஓகே, குவான்டிட்டி அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் எனக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்குது இந்த இடத்துல. லைக் வை ஐ மூவ் டு த தேர்ட் சார்ட் அப்படின்றது. தேர்ட் சார்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கோ டு த ப்ராடக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்ற மார்க் பண்ணிக்கிறேன். ஐ புட் இன் த ஆக்சிஸ் அண்ட் கோ ஃபார் த டி சேல்ஸ். டி சேல்ஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வெதர் திஸ் ப்ராஃபிட் ஆர் திஸ் ஒன். ஓகே, செலக்ட் அண்ட் புட் இன் ஹியர். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் எவ்வளவு ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் லாஸ்ட் இன்னொரு சார்ட் இருக்கு இல்லையா, அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் தி சார்ட். அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் சார்ட்ல எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த், அப்போ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆகிருக்கு, அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டி சேல்ஸ் போகிறேன். டி சேல்ஸ் போயிட்டு இங்கே டேட் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கெட் த டேட். ஓகே, இது மந்த் அண்ட் டேட் வைஸ்னு இருக்கு. எனக்கு மந்த் வைஸ் போதும், டேட் வைஸ் எனக்கு வேண்டாம். ஸோ மந்த் வைஸ் எனக்கு ரிப்போர்ட் இருந்தால் போதும். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி நான் சேல் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ புட் த டோட்டல் குவான்டிட்டி அப்படின்றது. ஸோ டோட்டல் குவான்டிட்டி அண்ட் ப்ராஃபிட் அப்படின்றது. ஓகே, ப்ராஃபிட் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ ப்ராஃபிட் இட்ஸ் ஆல்சோ இன் த சேம் பொசிஷன். ஸோ எனக்கு இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட்ஸ் நாட் இன் அ குட் மேனர். எனக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இல்லை. ஸோ அதனால இந்த ஐ கிளிக் ஆன் திஸ் டேபிள் அண்ட் கோ டு த டிசைன் டேப். ஐ சேஞ்ச் த சார்ட் டைப். ஓகே, சார்ட் டைப் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். ஸோ இதில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ செக் தென் காம்போ. காம்போல பாருங்க டோட்டல் குவான்டிட்டி அப்படின்றது எனக்கு வந்து என்ன மோட்ல இருக்கு அப்படின்றது, அண்ட் கிளஸ்டர் காலம்ல இருக்கு. அண்ட் லைன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது. ஸோ ஐ மார்க் இன் திஸ் வே அண்ட் புட் அன் ஓகே. எந்த மெத்தட் வேணும் அப்படின்றது ஐ நீட் இன் திஸ் மேனர் ஆர் இன் திஸ் மேனர். ஓகே, திஸ் இஸ் அ குட். ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஐ சூஸ் இன் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். புட் அன் ஓகே. சிஆர் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றது. இன்கேஸ் எனக்கு குவான்டிட்டிக்கு பதிலாக எனக்கு வந்து அமௌண்ட் வேல்யூவில் வேணும், எவ்வளோ வேல்யூக்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வேணும். ஸோ தட் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் குவான்டிட்டி ஐ ரிமூவ் த குவான்டிட்டி அண்ட் ஐ புட் டோட்டல் சேல்ஸ். ஓகே, see here total sales. Once again எனக்கு என்ன மோட்ல வேணும் அப்படின்றது, choose the mode from here or change type, combo, line type and okay. உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் அப்படின்றது நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் லைக்வைஸ் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் ஐ நீட் த, எனக்கு இந்த மாதிரி எனக்கு டேட்டாஸ் வேண்டாம். அதர்வைஸ் எனக்கு இட் வாண்ட் டு பி என பை சார்ட் மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் த சார்ட் டைப் அண்ட் சேஞ்ச் த சார்ட் டைப், போட்டு பை சார்ட் மாடலில். ஸோ அதில் என்ன மாதிரி டிசைன் டைப்பில் வேணும் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஷோயிங் த வேல்யூ. ஓகே, வேல்யூ உங்களுக்கு தெரியல, அப்போ வேல்யூ வேணும்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் சார்ட் அகைன் அண்ட் ஓகே யூ கேன் சி தன இன் டிசைன் டேப் சார்ட் எலிமெண்ட், கோ டு தன டேட்டா லேபிள். ஓகே, டேட்டா லேபிள் உங்களுக்கு வந்து அவுட் சைட் எண்டுன்னு இருக்கு, இட் ஒன்லி ஷோஸ் த நேம் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மோர் டேட்டா லேபிள் ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி நேம்னு இருக்கு. ஸோ கிளிக் ஆன் த வேல்யூ, இட் ஷோஸ் த வேல்யூ. ஓகே, உங்களுக்கு வேல்யூ அப்படின்ற ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ கேட்டகரி நேம் அலாங் வித் இட்ஸ் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேஷ்போர்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த
டீடைல்ஸ் எனக்கு இது வியூ வேண்டாம், கோ டு த வியூ டேப், ரிமூவ் த கிரிட் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு இந்த 4 சார்ட்டுக்குமே இன்னொரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணும். தட் மீன்ஸ் ஐ நீட் அ கனெக்ஷன் ஆஃப் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன்ஸ் வைஸ் நான் வந்து செக் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்லைசர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் எனி ஆஃப் த சார்ட், கோ டு த பிவோட் சார்ட் அனலைஸ் அப்படின்ற டேபுக்கு போங்க. கிளிக் ஆன் த இன்சர்ட் ஸ்லைசர் டேப். ஓகே, ஸோ ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஸ்லைசர் கிரியேட் பண்ணலாம். ஃபார் நவ் ஐ நீட் டு கிரியேட் அன் ஸ்லைசர் ஃபார் அ சேல்ஸ் பர்சன். ஓகே, அப்போ சேல்ஸ் பர்சன் வைஸ் நான் வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ சேல்ஸ் பர்சன் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் ஓகே. இங்கே பாருங்க ஸ்லைசர் வருது. ஸோ ஸ்லைசர் எனக்கு ஓப்பன் ஆனோன்னு பாருங்க ஸ்லைசருக்கான டேப் வருது. ஸோ ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா இட் சுட் பி என்ன சிங்கிள், எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காலம்ல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ரோக்கு வேணும்னா நீங்க ரோக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரைட் நவ் ஐ கீப் ஆன் லைக் ஆஸ் இட் இஸ், ஐ புட் இன் ஹியர். ஸோ இப்போ இந்த ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா இட் ஒன்லி ரிலேட் டு திஸ் சார்ட். ஐ நீட் டு கிரியேட் அ லிங்க் பிட்வீன் தீஸ் 4 சார்ட். அப்போ என்ன பண்ணும், கிளிக் ஆன் த ஸ்லைசர், இந்த ஸ்லைசர் டேப், ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ், இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இருக்க எல்லா சார்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க, லிங்க் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த 4 சார்ட்டுக்கும் என்ன பண்ணிட்டேன், இந்த செக் பாக்ஸை நான் வந்து டிக் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் ஓகே. இஃப் ஐ கிளிக் எனி ஆஃப் த சேல்ஸ் பர்சன் நேம் ஃபார் தேவா, ஓகே, இட் ஷோஸ் த ரிப்போர்ட் ஃபார் தேவா ஒன்லி. And I combinedly click Deva, Sendil and Moli. Okay, it shows the report for the persons. So for this detailed view, I hide this one. I shrink the page. Okay. See here. Now I change the detail. Okay. Change பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு எல்லாமே எனக்கு வந்து அப்டேஷன்ஸ் ஆகுது இல்லையா. Now I click only Anil and Deva and Kanika. Okay, you get the reports on the 4 charts. So இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேஷ்போர்ட்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். So you know that how to create a dashboard and normal pivot, and even நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து you can create a flattened pivot table. Okay, flattened pivot table அப்படின்றது. So new worksheet. Okay, so I change the name as a flattened. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I choose the details like this. Okay, so that means I need the details of that means product wise, that I select the product. Okay, product எனக்கு display ஆகுது. So in that product I want the total sales எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது. So in T sales I select the total sales, and also I need the report of a region wise. I select the region, put in the column. You can see here it, இந்த இடத்துல எனக்கு பாருங்க எனக்கு ப்ராடக்ட்டும் போட்டிருக்கேன், ரீஜனும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து flattened table. The same thing இங்க பாருங்க ப்ராடக்ட், ரீஜன் அண்ட் டோட்டல் சேல்ஸ்னு இருக்கு. சேம் திங் நான் என்ன பண்றேன், நான் வந்து நார்மல் இருக்கு இல்லையா, அதான் பாருங்க there's a normal pivot. இந்த இடத்துலயும் நான் அதே மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். Put the region in the column and product. Okay, product in the row and sales, total sales. You can see there's an show in some grand totals, கீழ grand totals இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். the same thing. ஸோ உங்களுக்கு இங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன் டீசென்ட் வியூல இருக்கு, டீசென்ட் லுக்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபிளாட்டன்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபிளாட்டன் டேபிள் அப்படின்றது கூட நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ கேன் கிரியேட் அ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸோ தட் மீன்ஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ மூவ் டு த எனி ஆஃப் த
Okay. ஸோ இதில் பாருங்க pivot power pivot அப்படின்ற டேப் போகிறேன். யூ கேன் see the key performance indicator. ஸோ key performance indicator நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கிரியேட் தன மெஷர். ஸோ மெஷர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் த மெஷர் ஃபார் தட் மெஷர்மெண்ட் யூ கேன் கிரியேட் தன கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். கிளிக் ஹியர். ஸோ இங்கே பாருங்க நியூ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். கிளிக் ஆன் தட். ஸோ இப்போ இங்கே பாருங்க எதுக்கு நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றது. ஸோ இங்கே டோட்டல் குவான்டிட்டி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்னு இருக்கு. ஸோ ரைட் நோ எனக்கு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நான் பண்ணணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட்லி ஐ கேன் கிரியேட். ஸோ இங்கே பாருங்க வேர் இஸ் த நார்மல். ஸோ திஸ் இஸ் a normal pivot இல்லையா. ஸோ in this normal pivot, even in this normal pivot I can do that. ஸோ இப்போ இந்த நார்மல் பிவோட்ல பார்த்தீங்கன்னா ஸோ லைக் திஸ் நார்மல் பிவோட் ஐ கிரியேட் another sheet. ஸோ KPI I change this in a KPI. Okay, and manage, insert, pivot table, and existing I need in here somewhere. Okay. ஸோ ரைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணா ஸோ சேல்ஸ்மேன் வைஸ் நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் T region sales persons. Okay, I select the sales persons and also I select the quantity. Okay, total quantity, how many they sold. So I have a target for each and every sales person. That means அவங்க வந்து எவ்வளவு quantity வந்து சேல் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஐ கேன் கிரியேட் த கீ பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஸோ அதனால என்னோட பாயிண்ட்ல இந்த டோட்டல் குவான்டிட்டி கிட்ட வச்சுட்டு ஆஃப்டர் ஐ மூவ் டு த கீ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நியூ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் and it shows a target value. It's in measures and absolute value. I change it to an absolute value. இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா the target is like to be a 300. ஓகே 300 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட டார்கெட் அப்படின்றது. ஸோ 300 it is in their target. ஸோ டார்கெட் அவங்க வந்து எவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ 300 அப்படின்றது அவங்களோட டார்கெட். So I can choose any type of performance indicator. Okay, so if I take this clock எடுத்துட்டேன்னா என்னோட டார்கெட் வந்து 300. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் நான் என்னன்றதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் now பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட தேர்ட் பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் பொசிஷனை வந்து நான் வந்து 300 நான் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 இல்லை எனக்கு எண்ட் பொசிஷன் 300 இருக்கலாம். ஸோ எண்ட் இஸ் 300. ஸோ பிஃபோர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 250 ரேஞ்சஸ். ஓகே 250 இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் லைக் an ரேஞ்ச் ஆஃப் 200 அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இட்ஸ் ஃப்ரம் 100. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் கிரியேட்டிங் ஐ புட் ஆன் ஓகே. இட் கெட் அப்டேட்டட். ஸோ இங்கே பாருங்க டோட்டல் குவான்டிட்டி ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வேணும். ஸோ கோ ஆன் திஸ், யூ கேன் சி ஹியர் டோட்டல் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி காமிக்குது இல்லையா. கிளிக் ஆன் ஹியர் அண்ட் ரிமூவ் தி ஸ்டேட்டஸ் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி அண்ட் கிளிக் அகெயின் த ஸ்டேட்டஸ் ஹியர். யூ கேன் கெட் த ஸ்டேட்டஸ் ரைட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் மூன் டைப்ல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ கிளிக் ஆன் திஸ் இண்டிகேட்டர்ஸ் and go to the home, move to the center. Okay, உங்க values update ஆகுமா பாத்தீங்கன்னா it will be change, it will be get update அப்படின்றதா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும், updations அப்படின்றது வந்து உங்களுக்கு automatically the updations will get on. So likewise you can create another key performance indicator for the same sales persons or region wise. Okay, so for this I go on here, I insert another pivot from even this insert pivot from data model.
Okay. So in region wise, பாத்தீங்கன்னா I put select this region, and from T sales I mark this total sales or total sales. Okay. So there may be a target for each region. ஒவ்வொரு ரீஜனுக்கும் டார்கெட் இருக்கலாம், இல்லாட்டி காமனாவே நான் வந்து டார்கெட் வச்சிருக்கலாம். தட் மீன்ஸ் எவ்வளோ டார்கெட்னா, ஸோ 5 lakhs இஸ் என்ன டார்கெட், ஆர் என்ன 6 lakhs அப்படின்றது வந்து ஒரு டார்கெட் அப்படின்றதா இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ செலக்ட் ஆன் திஸ் டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது, அண்ட் ஐ மூவ் ஆன் டு த பவர் பிவோட் டேப், select the KPI, new KPI. Okay, it shows the total sales in here, and select the measure as an absolute value, and I put the target value is 6 lakhs. Okay, 6 lakhs என்றது என்னோட டார்கெட் அப்படின்றது, and I marked in here what are the values. அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கிருந்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ எனக்கு அப் டு எனக்கு வந்து 2,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் நாட் ஓப்பன்ட். அது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேஞ்சர் லைன் இருக்கு. இல்லை அப் டு எனக்கு 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேஞ்சர் லைன். ஸோ 3 lakh மேலே இருக்குமா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. பிலோ 3 lakh கீழே இருக்குமா பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் என்ன குட் சேல்ஸ் அப்படின்றது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இட் இஸ் 6 lakhs என்னோட டார்கெட் இல்லையா, மார்க் 6 lakhs. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரியான இண்டிகேட்டர் வேணும்ன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஒன்ஸ் அகேன் இட் ஷோஸ் இன் ஹியர் த ஸ்டேட்டஸ். கோ டு த click on the traffic light and total sales, remove the FX value and status, and click on the status again. You can get the indicator. எனக்கு இதுல grand totalன்றது எனக்கு needed இல்லை இல்லையா. ஸோ click again the table, go to the design tab, grand totals, remove the grand total. Okay, so off the grand total column, and like here also off, and select this one, home tab, center. Okay, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பவர் பிவோட்ன்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது, how to manage this power pivot அப்படின்றது. ஸோ டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்ல இருக்க டேட்டாவா இருக்கலாம், ஆர் ஈவன் ஃப்ரம் சேம் ஒர்க் புக் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஷீட்ல இருக்கலாம். யூ கேன் கிரியேட் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் கனெக்ட் வித் தம். யூ கேன் கிரியேட் அ மெஷர்ஸ், அண்ட் with that measures you can create a KPI also. இது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ சின்ன டேட்டா வச்சு நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். இன் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணுமா பார்த்தீங்கன்னா யூ பி ஒர்க்கிங் இன் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவில் ஏதாவது உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நடக்குது, புது டேட்டா உங்களுக்கு வந்து இது கூட உங்களுக்கு ஆட் அப் ஆகுதுன்னு சொல்லுமா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி this will be get update. இது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஆர் யூ கேன் புட் அ ரெஃப்ரெஷ் பட்டன். ஓகே, ரெஃப்ரெஷ் அப்படின்ற பட்டன் நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டி ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேஷன்ஸ் நடக்கும். இங்க பாருங்க ரெஃப்ரெஷ் இன் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, இட் கெட்டிங் ரெஃப்ரெஷ். ஒவ்வொரு இது பாருங்க உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் சக்சஸ். ஸோ கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்மெண்ட் நடந்துருச்சு, அண்ட் இட் வில் பி கெட் அப்டேட்டட். உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி இட் கெட் அப்டேட்ஸ் அப்படின்றதா இருக்கும் உங்களுக்கு. எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க எக்ஸல்லே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். தட் மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்க டேஷ்போர்ட் இல்லாட்டி இந்த கேபிஐ இருக்கட்டும், இதுல உங்களுக்கு என்ன ஆகும்னு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த டேட்டாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அப்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பவர் பிவோட் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுதா, இது எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, இதுல இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா, ஏதாவது இடத்துல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்? நோ சார். No, sir. கிளியர். So, ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த பவர் பிவோட்டோட போகும். ஸோ பேலன்ஸ் இருக்கு, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கான இந்த டேட்டா ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஜஸ்ட் இதே டேட்டா மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. சேம் இதே டைப் வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா நீங்களே ஒரு டேட்டா மாடலை கிரியேட் பண்ணி ஃப்ரம் த டேட்டா மாடல் டிஃப்ரெண்ட் ஷீட்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஷீட்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை இதே டேட்டாவை டிஃப்ரெண்ட் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் ஒர்க் புக், ஓகே, சேம் இதே டேட்டாவை என்ன பண்ணுங்கள் செப்பரேட் ஒர்க் புக்கில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் பவர் பிவோட்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்டாக் ஆகுனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, and that's all for today. Thank you, students. Thank you. Thank you. Thank you.